सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौमकसिद्धिष्टं शक्तिं च तत्पुत्रपराशरं च यदा संसुखं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमहास्य शिष्यं श्री शंकराचार्यमुदास्यकृपालं च स्थामकं च शिष्यं तं तोरकं वाक्येकामन्यां अस्मद्गुरुः सन्ततमानुगोऽस्मि सदाशिवस्माद्भाङ्गलोत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपःफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्याम् अस्तोकत्रिभुवन शिवाभ्यां हृदिपुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां आचार्य प्रादेशिकृत சிவானந்தலகரி கிரந்தம் பார்த்துருக்கோம். அது 64 ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 65வது ஸ்லோகம். பக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதோ निर्जराः कोटिरोज्ज्वल रत्नदीपकलिका नीराजनं कुर्वते दृष्ट्वा मुक्तिवधूस्तनोति कृताश्लेषं भवानीपते यच्चेतस्तव पादपद्मभजनं अस्येह किं दुर्लभम्. 65வது ஸ்லோகம். சிவானந்தலகரியில பக்தியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அழிஞ்சில் மரமானது எப்படி விதையானது போய் வேரோடையே சேர்ந்துகிறதோ அப்படி நாமளும் அந்த சிவனால உருவாக்கப்பட்டவர்கள் அந்த சிவனோடைய போய் சேர்ந்ததுதானே நியாயம், அதுதானே பக்தி அப்படின்னார். ஒரு அயஸ்காந்தம் எந்த ஒரு காரணமும் இல்லாம அது இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கு சிவன். ஆனா அதுல எப்படி எல்லா குண்டூசியும் போய் ஒட்டிக்கிறதோ அப்படி அந்த சிவனுடைய பக்தியில நாம எல்லாம் போய் ஒட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஒரு பதிவிரதா ஸ்திரீ எப்படி தன்னுடைய ஆத்துக்காருக்காக எதை சாப்பிட்டாலும் அவரையே நினைக்கிறாரோ இல்லையா, அதே மாதிரி அவளையே நினைக்கிறாரோ அப்படி சிவபக்தியானது இருக்க வேண்டும் அப்படின்னாரு. எப்படி ஒரு கொடியானது வளரணும்னாக்கா அது ஒரு கட்டையை எதிர்பார்த்து அதை சார்ந்துதான் இருக்கும், அதே மாதிரி நாமும் சிவனை சார்ந்துதான் இருக்க வேண்டும். எப்படி நதியானது கடைசியா ஒரு சமுத்திரத்தை நோக்கி ஓடி போய் சேர்றதோ, தன்னுடைய பேருகிற எல்லாத்தையும் கிருஷ்ணா கோதாவரி காவேரி கங்கா எல்லாத்தையும் விட்டுட்டு சமுத்திரத்துல போய் சேர்கிறதோ அப்படி நாமும் செல்ல வேண்டும் அப்படின்னு பக்தியினுடைய லட்சணம் கொடுத்தார். அதற்கு பிறகு நம்ம கண்ணப்பனுடைய நிலையை பார்த்தோம், மார்க்கண்டேயனுடைய நிலையை பார்த்தோம். இந்த பக்தியானது ரொம்ப அவசியம். உயர்ந்ததான சாஸ்திரம் அறிவதற்கும் பக்தி அவசியம் அப்படின்னு தெரியுது. பிரஸ்தானத்துல எழுதின ஆச்சாரியால் இப்படி சிவானந்தலகரியை எழுதியிருக்கார் அப்படின்னா அவருடைய மனசுல என்ன இருக்கு, எவ்வளவு உயர்ந்த சாஸ்திரம் படிக்கணும்னாலும் பக்தியானது அவசியமாக இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனாலதான் நம்ம பெரியவர்கள் தமிழ்ல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றோம். ஈஸ்வரா அனுகிரகம் இருந்தாதான் ஒரு சாஸ்திரத்துக்குள்ளேயே வர முடியும். அவன் அருளாலேயே, அதனால நன்றியோட அவருக்கு பக்தி பண்ணாதான் உயர்ந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்து அதை புரிந்து கொண்டு பிரம்மஞானியாக திகழ முடியும் அப்படின்னு.
மனுஷ லோகத்துல எப்படி இருக்குன்னா புண்ணியம் பாவம் ரெண்டு உபாபியாம் ஏவ மனுஷ லோகா எல்லாம் அவாவா செய்த கர்மாக்கள் தான் இல்லையா. எல்லா கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்குதான் இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுறது. சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நீக்கணும்னாக்க சிவபக்தின்ற ஊன்றுகோல் ஒண்ணு தேவைப்படுறது. அதை சார்ந்து இருந்தோமே ஆனால் நம்முடைய கஷ்டங்கள்லாம் சூரியனை கண்ட பனி போல அப்படியே விடுபட்டு போகிறது இல்லையா. பக்தி ரொம்ப அவசியம். பக்தியா கிண்ண பவசி அப்படின்றாரு. கிண்ண பவசி பக்தியினால எதை தான் சாதிக்க முடியாது சார் அப்படின்னா அசாத்திய சாதக சுவாமி அப்படின்னு ஆஞ்சநேயர் சாதிக்க முடியாததை எல்லாம் சாதிக்கக்கூடிய வலிமையை கொடுக்கக்கூடியவர் இல்லையா அந்த ஆஞ்சநேய சுவாமி. நினைச்சு பார்க்க முடியுமா? இங்க லங்கைக்கு வந்து சமுத்திரத்தை தாண்டி போய் அந்த சீதாதேவி அம்பாளுக்கு ராமர் இருக்கார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒரு தைரியத்தை குருவானவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்றவங்க எப்படி தவிர்த்து சம்சாரத்துல தவிர்த்து சோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குருவானவர் வேதாந்த சாஸ்திரத்தை அருளி எப்படி அவருக்கு வேதாந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரோ அப்படி அதை புரிய வைக்கிறதுக்காக சீதாதேவியுடைய சோகத்தை ஆஞ்சநேய சுவாமி ஒரு வெள்ள வேஷ்டியை கட்டிட்டு குரு ரூபேன அங்க போய் அம்பாளுக்கு தைரியத்தை கொடுத்துட்டு வந்தார் அப்படின்ற கதையெல்லாம் பண்ண. அதனால அசாத்தியமான விஷயங்களை எல்லாம் சாதிக்கக்கூடியதான ஒரு சுவாமி அப்படி இருக்கு. அப்படின்னாக்க நம்ம சுவாமிகள்லாம் எப்படி இருக்காங்க, நமக்கு இருக்கக்கூடிய சிவன் அம்பாள் விஷ்ணு இவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா அசாத்தியமான விஷயங்கள் என்று ஒன்று கிடையவே கிடையாது. பக்தர்களுக்கு கிடையாது. பக்தர்களுக்கு எதுதான் முடியாது, அவளால எது வேணாலும் முடியும் அப்படின்னு ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இப்படி மோட்சம் கூட பகவான் கொடுக்கிறார். பக்தியினால மோட்சம்னு சொல்றாரு. பக்தியினால மோட்சம்னு சொன்னா என்ன அர்த்தம் சார்? பக்தி பண்ணிட்டே இருந்தா மோட்சம் அப்படிங்கிற சாஸ்திரத்துல என்ன சொல்றது? ஞானாதேவத்து கைவல்யம். அது அந்த கர்ம சுத்தி பக்தியினால மட்டும்தான். எந்த மனசுல பக்தி பூரிக்கமா இருக்கோ அப்பதான் அந்த கர்மம் சுத்தி ஏற்படுகிறது. அந்த கர்மத்துலதான் தத்துவமசி இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் எல்லாம் ஸ்பரிக்கிறது. அப்படி ஸ்பரிக்கிறதுனாலதான் இவனுக்கு ஞானம் வருகிறது. ஆகையினால பக்தியினால மோட்சம் வருதுன்னு சொல்றதுதான் நியாயமா இருக்கிறதுனால பக்தியா மோட்சமும் கிடைக்கும். அதனால எதுதான் இங்க பக்தியினால கிடைக்காதுன்னு சொன்னா மோட்சமும் கிடைக்கும். எது வந்தாலும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். இப்போ 65வது ஸ்லோகத்தை பார்ப்போம். பக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதோ நிர்ஜராஹ கோட்டீர உஜ்வல பிரதன தீபகலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்வா முக்திவதூஹ தனோதி திவ்ருதாஸ்லேஷம் பவானி பதே அச்சேதஸ்தவ பாத பத்ம பஜனம் தஸ்ய இஹ கிம் துர்லபம் அப்படின்னு ஆச்சாரியா. ஏ பவானி பதே, பவானி பவன் பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈஸ்வரனுடைய பிரசித்தமான நாமங்கள் எல்லாரும் பூஜிக்கக்கூடியது. அதுல முதல் நாமக்கூடியது பவன் அப்படின்றது. பவன் உலகத்தில் முதல் தோன்றி நம்மளை உயிர்விக்கிறதுக்காக தோன்றி ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்படிப்பட்ட பவனுடைய ஆத்துக்காரியாரு பவானி அப்படின்னு. பவனுடைய ஆத்துக்காரி பார்வதி. ஏ பவானி பதே அப்படின்னா என்ன போட்டார்? வசதியாக இருக்கக்கூடிய பவானி பவன்தாசே அப்படின்னு நமக்கு சௌந்தரிய லகரில ஒரு ஸ்லோகம் இல்லையா. ஒரு பக்தன் என்ன பண்ணா பவானி அப்படின்னு சாதாரணமா அவன் பவனுடைய பொண்டாட்டியே அப்படின்னு மாசம் நினைச்சுட்டு பவானி பவன்தாசே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிச்சான். அம்மா இருக்கால ரொம்ப அவசரம் அவளுக்கு. உன்னுடைய குழந்தை ஒண்ணு பண்றான்னாக்க பவா நீ அப்படின்னாக்க சம்ஸ்கிருதத்துல நான் நீயாக ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு பவட்டியில இருந்து அவன் புரிஞ்சு
இருந்து தீர்காயுஷ்மான் பவ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பவதி பிச்சாந்தேகி அந்த மாதிரி பவ அப்படின்னாக்க அம்பால பவானியும் நான் நீயாகவே ஆகணும் அப்படின்னு வெறுப்பா எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டோன்னா அவனுக்கு கைவல்யத்தையே கொடுத்துட்டாங்க. அவன் சாதாரணமா பவானி தாசே அப்படின்னு சொல்றதுக்கு வந்தான். அம்பால பவானின்னு எப்போ இந்த குழந்தை கூப்பிட்டானோ அவனை சாவித்தியம் கொடுத்தாவுக்கு தன்னுடைய பதவியே கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்படி அந்த பவானின்றது ரொம்ப இரக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய, நீங்க அப்படி பேசணும்னு நினைச்சாலே அம்பாள் கொடுத்துருவான். அப்பேற்பட்டதான ஒரு காரணியமான ஒரு அம்பாள். அந்த அம்பாளுடைய ஆத்துக்காரனா அவர் எவ்வளவு காரணியமா இருப்பாருங்க. அப்படின்னால அவர் என்ன பண்ணார், பவானி பதே அப்படின்னு 3வது லைன்ல கடைசி வார்த்தை பவானி பதே யதி சேதஹா எந்த ஒரு மனசானது இல்லையா, யஹா சேதஹா யாருடைய மனசானது, தவ பாத பத்ம பஜனம் உங்களுடைய பாத பத்மங்களை திருவடி தாமரையை வணங்குகிறானோ பஜிக்கிறானோ சேவிக்கிறானோ அவனுக்கு தஸ்ய இக இந்த ஊர்ல தஸ்ய துர்லபம் கிம் அவனுக்கு எதுதான் சார் அடைய முடியாது, அவனால அடைய முடியாதுன்னு ஏதாவது இருக்காங்க. அவனுடைய ஆத்துக்காரா இருக்கக்கூடிய சிவன் திருவடியை வணங்குகிறவனுக்கு என்ன ஒரு குறை இருக்க போகுது, அவனால சாதிக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்க போகுதானே. மிக துர்லபம் அவனுக்கு துர்லபம் ஏதாவது இருக்கானே, அவன் நினைச்சாலே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பரமேஸ்வரன் ரெடியா இருக்கான், பக்தன் எப்ப கேட்பான்னு இல்லையா. அவருக்கு பக்தன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி தெரியறதுன்னா ஆர்கடைய புராணத்துல அத மிருகண்டவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு, பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவர் யமதூதன் வந்துட்டார். ஏன்னா அவருக்கு வரன் அப்படிதான். அவர் அப்பாவும் அம்மாவும் மிருகண்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு, 16வது வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு நல்ல பையன் அவனுக்கு பிறப்பான். 16வது வயசுல அவனுடைய வியோகமானது பிராண வியோகமானது ஏற்படுவான். அப்படி வேணுமா, இல்ல 100 வயசு இருப்பான், அவன் கெட்ட பேரெல்லாம் வாங்கிப்போம் பரவாயில்லையான்னு. இல்ல 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 16 வயசு இருந்தாலும் எனக்கு சத்தான பிள்ளைதான் வேணும்னு அவர் கேட்டார். அதனால சத்தான பிள்ளை கொடுத்தார். இப்படி இருக்கக்கூடிய மார்க்கண்டேயர் என்ன பண்ணார், பூஜை பண்ணிட்டே இருக்கும் போது யமதர்மராஜா ஐயோ 16 வயசு ஆயிடுச்சு அவனை போய் அப்படின்னு அவர் எப்ப பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டு இருக்கு மார்க்கண்டேயர். இவர் போனார்னாக்க இவனை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, டைமும் ஆகிட்டே இருக்கு. அந்த டைம் பண்ணலன்னா சிவன் யமனுடைய கருத்தை அறுத்துருவார். அவர் காலகாலம் காலத்துக்கெல்லாம் காலமா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பயந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பாச கயரை அப்படி போட்டான். போட்டா அந்த மார்க்கண்டேய என்ன பண்ணா அந்த சிவலிங்கத்தை போய் கட்டிட்டான். சிவலிங்கத்தை பட்டதுனால இல்லையா, இப்ப என்னாச்சு அப்படின்னாக்க அந்த பாச கயிறை இப்போ நிஷ்டகர்ஷ யமோ பலா இல்லையா, பாசபந்தம் வசம் கதம் நிஷ்டகர்ஷம் யமோ பலா அப்படின்னு மகாபாரதம். அவர் அந்த பாசத்தை தூக்கி அவனால போட்டார். போட்ட உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துட்டு, நீ யாரு, என்ன ஏதாவது பண்ணா கூட பரவாயில்ல, என்னுடைய பக்தனை போய் நீ என் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நீ பாசம் போடுறியான்னு அவனுடைய காலாலை எட்டி உதைத்தார். காலனை காலால் உதைத்தவராம், காமனை கண்ணால் எரித்தவராம். யாரு, என்ன சிவபெருமான் இல்லையா. அப்படி காலனையே காலால உதைத்தவர் அப்படின்ற ஒரு பெருமை அந்த பக்தனுக்கு எதுவும் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப பிடியா இருக்கக்கூடியவர் அந்த பவானி இல்லையா. அவர் ரொம்ப அதான் ஆச்சாரியார் ஞாபகப்படுத்தார் நமக்கு. பக்ஷஸ்தாடன சங்கையா விசலிதா அப்படின்னாரு. வைவஸ்வதா பக்ஷஸ்தாரண சங்கையா வைவஸ்வதா அப்படின்னாரு. மார்புல அடி ஏற்படும்ன்ற எண்ணத்துல இந்த சிவன் கிட்ட நம்ம விளையாடக்கூடாதுப்பா, ஏற்கனவே ஒரு தடவை பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வைவஸ்வதாயச்ச அப்படின்னு கட்டோபனிஷத்துல நம்மளுக்கு தான் நமஸ்காரம். நம்மளுக்கு எல்லாம் எம்ம தரப்பராஜான்ற பயன்படுத்துறவர் இல்லை இல்லையா வேதாந்திகளுக்கு எல்லாம். ஏன்னா நமக்கெல்லாம்
எப்படி ஆத்ம ஞானத்தை கொடுத்தாரோ நமக்கெல்லாமும் ஆத்ம ஞானத்தை கொடுத்ததுனால நமக்கெல்லாம் பயப்பட்ட கெட்டவர்களுக்கு தான் அவர் எம்மமானவர் பயப்படணும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த வைவஸ்வதனானவர் பக்ஷத்தாடன சங்க திருப்பி மாறல குத்திடுவாரோ அப்படின்னு இல்லையா ஓடிட்டார். வேண்டாம்பா அப்படின்னு சிவபக்தன் கிட்ட நம்ம வச்சுக்க வேண்டாமா? இந்த பையன் என்ன பண்றான்? ஐயா கேட்டா அவ பாத பத்ம பஜனம் இல்லையா, உங்களுடைய பாத பத்மத்துக்கு பஜனம் பண்ணக்கூடியவரா இருக்கக்கூடியவர் அவருக்கு இந்த உலகத்துல தசிய இக கிம் துர்லபம், அவனுக்கு எதிர்பார்க்கறதுக்காது எல்லாம் கிடைக்கும், நம்ம இருக்கு அப்படின்னு அவர் ஓடி போயிட்டாரு இல்லையா? அதனால அவர் பார்த்தாலே யமன் ஓடி போயிடுறான். சிவபக்தனை பார்த்தா யம தர்மராஜாக்கே பயம். எல்லாரும் யம தர்மராஜாவை பார்த்தா பயப்படுறான். ஆனா யம தர்மராஜா யாரை பார்த்து பயப்படுறான்னு? சிவபக்தால பார்த்து பயப்படுறார் அப்படின்னு. சரி, நிர்ஜரா கோட்டீர ரத்ன தீப கலிகா நீராஜனம் குர்வதே. அடுத்தது இன்னொரு காரணம் கொடுக்கிறார். நிர்ஜராஹா அப்படின்னு பாருங்க. நிர்ஜராஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜரா அப்படின்னாக்க உப்பு. நமக்கெல்லாம் என்னாச்சு? ஒரு 40 வயசு ஆச்சுன்னாக்க முதல்ல சாவேஸ்வரம் கண்ணு போகும். அப்புறம் ஒரு 50 ஆச்சுன்னாக்க ஸ்திரீகளுக்கு முட்டி போகும், ஆம்பளைங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா 60 வயசுல முட்டின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியும் இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த கால் முட்டியை பத்தி யாராவது கவலைப்பட்டிருக்கோமான்னு பாருங்க. யாரும் கவலைப்படுறது இல்லை. 40க்கு அப்புறம் 50க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வேலையை காமிக்கும். எது சாப்பிட்டாலும் இல்லையா, எப்ப எழுந்துக்கணும்னா ஒரு பயம், சீக்கிரம் போனேன், பஸ் பிடிக்கணுமே, நம்மளால இருக்கா ஆகணுமா, டயர்ட் ஆயிடுமே, அந்த மாதிரிலாம் சின்ன வயசுல நீங்க நினைக்கலான்னு அப்படி ஜம்முனு காத்தால போயிட்டு அப்படி வந்தோடனே அப்படியே சினிமா இருக்கிட்டு அப்படியே முடிச்சோன்னா நைட் ஷோவும் பார்த்துட்டு அப்படி வந்து காத்தால பார்க்க தூக்கணும். அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு எல்லாம் இருக்கும். இப்போ வயசாகி போச்சுன்னா எல்லாத்துக்கும் பிளானிங் இல்லையா? ஏன் ஜரா அப்படின்னு ஒரு நோய் எல்லாருக்கும் வந்து நிர்ஜராகனா இந்த வயதானதுன்ற தொந்தரவே இல்லாத, உப்பு என்பதே இல்லாதவர்கள் அப்படி யாராவது இருக்காங்களா? தேவதைகள்லாம் இருக்காங்களா? அவளுக்கெல்லாம் திரிதசால்னு பேரு. அவளுக்கெல்லாம் 3 தசை தான். நமக்கெல்லாம் மனிதர்களுக்கெல்லாம் சாதாரண 4 தசை. பால்யம், கௌமாரம், யவனம், வார்த்தக்கியம் அப்படின்னு இல்லையா? குழந்தையாக இருக்கும் தன்மை, குமரனாக இருக்கும் தன்மை, நல்ல யுவாவாக சென்றோடு இருக்கக்கூடிய தன்மை 24, 25 வயசு வரைக்கும் உயரமா வளருவான். அப்புறம் வெளிப்படும் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஜராவுடைய வேலையானது ஆரம்பிக்கும். 40, 50, 60 நல்லா காட்டும் இல்லையா? இந்த ஜரா எனக்கூடிய வார்த்தக்கியம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? அது அவளுக்கு கிடையாது. அதனால்தான் அவளுக்கு பேரு திரிதச பரிஷது காளிமேகம் ததர்ஷ காலமேகம் ததர்ஷ அப்படின்னு சொல்லுது. திரிதச பரிஷத்து அப்படின்னாக்க தேவர்களுடைய கூட்டம், பார்லிமெண்ட். தேவதைகளுக்கு பேர் என்ன? திரிதசால்னு பேரு. அதனால அவளுக்கு ஏன் திரிதசால்னு பேரு? ஜரா கிடையாது, வார்த்தக்கியம்ன்றது கிடையாது. அதனால அவளுக்கு திரிதசான்னு சொன்னாலும் தேவதைகள்னு சொன்னாலும் நிர்ஜலாக கூப்பில்லாதவர்கள் அப்படின்னு பேரு. ஆச்சாரியாருடைய பேரமான நிர்ஜராக. அவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா சிவபெருமானுக்கு எப்ப பார்த்தாலும் நமஸ்காரம் கேட்பாங்க. இந்த தேவதைகள் எல்லாம் இல்லையா, விஷ்ணுவானவர் ஒரு பெரிய கிரீடம் இருக்கு. நம்ம சௌந்தரிய லகரியில பார்க்கணும். எல்லாரும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா. எல்லாருடைய கிரீடமும் அப்படி வந்து இருக்கு. அந்த சமயத்துல ஆத்துக்கார் வந்துட்டார். ஏன் குடிச்சு போயிட்டா? ஐயோ ஆத்துக்கார் வராரு, அவரை போய் ரிசீவ் பண்ணணும்னு அம்பாள் தர்பார்ல உட்கார்ந்து இருக்கா. ஆத்துக்கார் வந்துட்டாரே, நம்ம உட்கார்ந்து இருக்கோமே அந்த நாள் இல்ல. எழுந்து போனோம்னா அங்க இருக்கக்கூடிய சேடி பெண்கள்லாம் பார்த்து கீழே முகுடங்கள்லாம் தடிக்கிட போகுது. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஜாகிரத அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? அதே மாதிரி இங்க எப்படி புரிஞ்சுக்கிற சௌந்தர்யில இருந்தாங்க, சிவனுக்கு எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு எல்லாம் தலையில கோட்டீரம் அப்படின்னாக்க மகுடம் அப்படின்னு அர்த்தம். கோட்டீரம், அந்த கோட்டீரத்துல இருந்து அந்த கோட்டீரம் எப்படி இருக்கும் நீங்க பாருங்க.
இந்திரன் இல்லையா, கொஞ்சமாவது பணத்துக்கு ஏதாவது குறைவா அவனுக்கு இந்திரன், வருணன், அக்னி எல்லா தேவதைகள்லாம் இருக்காங்க. தேவதைகள் எல்லாம் அவளுக்கு தனித்தனியான கிரீடம் வச்சிருக்காங்க. அதுல எக்கச்சக்கமான மாணிக்க கண்டு, ரத்தனங்கள் இல்லையா, வைரம், வைடூரியம் இல்ல சபைய கோமேதகம், நீங்க என்ன சொல்றோ அதெல்லாம் அவளுக்கு என்ன கஷ்டமான எல்லாம் அந்த மாதிரி போட்டு இருக்காங்க. போக்கீர அது அப்படியே அந்த ரத்தனம் எல்லாம் ஜொலிக்கிறது. போக்கீர உச்சுவல அந்த கிரீடங்களை பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கக்கூடிய ரத்தனங்கள் எப்படி இருக்கு? தீபகலிகா. தீபகலிகானா அப்படி ஏற்றின தீபமானது எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த தீபம் போன்ற ரத்னங்களுடைய ஒளியானது பிரகாசிக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அவருக்கு நீராஜனம் குருவத்தே, அவருக்கு கற்பூர நீராஜனம் மாதிரி இருக்கு. சிவபெருமானுக்கு எல்லா தேவதைகளும் நமஸ்காரம் பண்றா. அப்படி இப்போ கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து நமஸ்காரம் பண்றது ஏந்துக்கிறத பார்த்தா அப்படியே அம்பாளுக்கு சிவபெருமானுக்கு அப்படியே தீபாராதனம் நடக்கிற மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறதா கற்பனை பாருங்க. நீராஜனம் இல்லையா, கற்பூர நீராஜனம் அப்படின்னா கற்பூர ஹாரதி அப்படின்னு நம்ம ராஜாதி ராஜாய பிரசைய சாகினே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்லி கொடுக்கலாம். அது என்ன ராஜாதி ராஜா அப்படின்னா ராஜு அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேர் சொல்லுது. அதனால லிங்காபுரமாக அதை பிரயோகம் பண்றோம். ராஜுனாக்க தீபம்ன்றதை காண்பிக்கிற மந்திரமா இருக்கிறதுனால அதை சொல்லி பண்றோம். இப்படி நீராஜனம் குருவத்தே அப்படின்னா மொக்கு மாதிரி இருக்கக்கூடிய ரத்தம் தீபங்களுடைய வரிசையெல்லாம் அப்படி எழுந்துக்கிறதும் உட்கார்றதும் சிவபெருமானுக்கு நீராஜனமாக செய்யப்படுகிறது. குருவத்தே செய்கிறார்கள் அப்படிங்கிறோம். யாரு? திருச்சராக குருவத்தே, இந்த தேவதைகள்லாம் இப்படி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இல்லையா, முக்திவது திருஷ்டுவா முக்திவது பரன் அப்படின்னாக்க புள்ள வதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வதுவை இந்த வரனுக்கு நிச்சயிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்ல. வர வதுவோகோ அல்லது வது வரையோகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த வது வரன், வரன்னாக்க பிள்ளை, வது அப்படின்னாக்க பெண்ணு, பெண்ணை குறிக்கிற சார் அந்த ஒரு யூசேஜ். அப்படி வது இவ யாரு? அந்த முக்தி வது, மோட்சலட்சுமி. மோட்சம் எனக்கூடிய பெண் யாருக்கு? இந்த பக்தி பகவான்களுக்கு, சிவபக்தாளுக்கு மோட்சம் கிடைக்கும்ன்றத அப்படி ஒரு ஃபிகரேட்டிவாக சொல்றாரு. அப்படி ஒரு புரிகிற மாதிரி. அது என்ன விஷயம்? இவர்கள் பக்தியினுடைய காரணத்தினால இவர்களுக்கு அந்த காரணம் சுத்தி ஏற்பட்டு தத்துவசியா அந்த வாக்கியமானது நல்லா பிரிச்சு இவர்கள் மோட்சானந்தத்தை அந்த மோட்சலட்சுமி அந்த அம்பாளாகவே இவர்கள் காணுகிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துல. அப்பேற்பட்ட ஞானி பேரன்பத்தில் நாடிக்கொண்டிருக்கக்கூடியவள் அந்த மோட்சலட்சுமி எனக்கூடியவள். முக்தி வது அவ என்ன பண்ணா என்ன, இந்த இவரை முக்தியாகிற பெண்ணு இவனை இந்த சிவபக்தர்களை விபுருத ஆஸ்லேஷம், ஆஸ்லேஷம் கட்டிக்கிறது, அலிங்கனம், விபுருதம் அப்படியே கடினமாக கட்டி விடுறானா. ஏற்பட்டு ஒரு தடவை இவருக்கு தத்துவசி ஞானம் வந்துருக்குன்னா அவதான் ஞானிதான். அவருக்கு அப்புறம் லோகத்துக்கு இந்த லௌகீகத்திற்கு அவருக்கு வரப்போறது இல்லை. அவர் ஜம்முன்னு சந்தோஷமா இருப்பாரு. எல்லாரும் அவருக்கு குழந்தைதான் இல்லையா. ஞானிகளுடைய பார்வையில எல்லாருமே குழந்தைகள் தான். விபுதாஸ்லேஷம் நோட்டி அப்படின்னாரு. இந்த முக்தி ஆகிய பெண்ணு அம்மா வந்து இந்த சிவபக்தரை நல்ல காடமாக ஆலிங்கனம், உறுதியாக விபுத ஆஸ்லேஷம் அப்படி உறுதியாக ஆலிங்கனம் தனோட்டி செய்து. அதனாலதான் ஞானிகள் எல்லாம் பார்த்தா நமஸ்காரம் அப்படின்றது முண்டகோ விஷயத்தை ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஞானிகளையும் சிவனையும் ஞானிட்டு மமைவ அப்படின்னாரு இல்லையா. ஆத்மோ ஜிக்ஞாசி அர்த்தார்த்தி ஞானி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச கலந்தக. அதுல ஞானி எனக்கு ரொம்ப சமய பிரியா அப்படின்னு 12வது சாப்டர்ல பகவான் என்ன சொல்றாரு, நானும் ஞானிய வேறல்லப்பா, ஞானிதான் நானும், நான் தான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆத்ம ஜானம் அறிந்தவர்களும் சிவபெருமானும் வேறல்ல
அப்படின்னு தெரியுது. அவையினாலதான் நம்ம என்ன பண்றோம், பெரியவாளை நமஸ்காரம் பண்றோம். ஏன் அப்படி நமஸ்காரம் பண்றோம் அப்படின்றதுக்கு முண்டகோபனிஷத்துல பிரமாணம் இருக்கு. பிரமாணம் எம் எம் லோகம் மனஸ்ட சம்பிபாதி விசுத்த சத்வஹ காமயேத யாஸ்ட காமான் தம் தம் லோகம் ஜெயதே தாம்ஸ்ட காமானே தஸ்மாத் ஆத்மஜ்யம் ஹி அர்ச்சயே பூதி காமஹ எம் எம் காமம் ஆஹா சம்பிபாதி. எந்தெந்த ஆசைகள்லாம் மனசுல உங்களுக்கு தோணுகிறதோ அதெல்லாம் நீங்க நல்ல மனசோட விசுத்த சத்துவனாக இருந்து கொண்டு இல்லையா, நீங்க எதெல்லாம் நியாயமான காமனைகள் உங்களுக்கு என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க எந்த லோகத்தை போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லோகத்தை எல்லாம் வெல்லலாம். ஆகையினால்தான் தஸ்மாத்து ஆத்மஜம் ஆத்ம ஜானியாக இருக்கக்கூடியவர்களை அர்ச்சையே நீங்கள் அர்ச்சிக்க வேண்டும். பூட்டி காமனா பொருள்கள் வேண்டும் என்றால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு. அதனால்தான் நம்ம பெரியவாளெல்லாம் சொல்றோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு ரீசன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். தத்துவபோதத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆச்சாரியா, ஞானம் வந்த பிறகு கூட இவெல்லாம் இந்த ஊர்ல இருக்கீங்க பெரியவர் இருக்காருனாக்க அவெல்லாம் ஞானிகள் தானே. ஞானிகளாக இருந்தாலும் நமக்காக இந்த உலகத்துல அவர்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவ உலாவும் போது அவளுக்கு தானே நம்மள மாதிரி சாப்பிடுறாங்க, நம்மள மாதிரி அவளுக்கு தானே பாத்ரூமுக்கு போய் குடிக்கிட்டு வராங்க, அவளும் நம்மள மாதிரி தானே நடந்து படிக்கட்டு ஏறி கும்பாபிஷேகம்லாம் போறாங்க அப்படின்னு சந்தேகம் வருது நமக்கு இல்லையா. அப்போ அவ நடக்கும் போது எத்தனையோ பூச்சிகள்லாம் சாகிறது இதுதானே போகும். அவளுக்கு பாய்லர்ல நீங்க போட்டீங்கன்னா அந்த விறகுல எத்தனையோ புழுக்கள் பூச்சிகள்லாம் இருக்குமே, அதெல்லாம் கூட தானே உங்களுக்கு நிறுத்து போடுறது. அதனால அதுக்கு உண்டான பாப்பம் அவளுக்கு வழங்கமே. அதே மாதிரி அவ கோயிலுக்கு போறா, கும்பாபிஷேகம் பண்றா, அர்ச்சனை பண்றா, அபிஷேகம் பண்றா, இதனால உண்டான புண்ணியங்கள் எந்த ஆக்ஷன் செய்தா என்ன சார், அதுக்கு உண்டான ரியாக்ஷன் புண்ணியமோ பாப்பமோ வந்துதானே ஆகணும். அப்ப ஞானிக்கும் அது வந்துதானே ஆகணும் அப்படின்னு பிரிச்சு படிக்க போட்டாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்றாரு ஆச்சாரியால், அப்பா நமக்கெல்லாம் நான் செய்கிறேன்னு பண்றதுனால நமக்கு ஓட்டுறது, ஞானிகளுக்கு நான் செய்கிறேன்ற எண்ணம் அவளுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அவளுக்கு ஒட்டாது. ஆனா நீ கேட்கிற கேள்வி சரி, அந்த பாவமா புண்ணியமா அவகிட்ட இருந்துட்டே இருக்கு. அது எப்படிடா அவ கையில தப்பிக்கலாம்னு கேட்டுட்டு யார் அவளுக்கு நமஸ்காரம் பண்றானோ அவளுக்கு அந்த பாஸ் ஆயிடுறது அவளுக்கு புண்ணியம். யார் அவளை நிந்தனை பண்றாளோ, அவரை பத்தி தப்பா பேசுறாளோ அவளுக்கு அவளுடைய பாவம் போய் தாக்குறது தான் நியதி. நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். அதனாலதான் நம்ம ஞானின்ற ஒரு பெரியவாளெல்லாம் பற்றி தப்பா பேசக்கூடாது. தப்பா பேசினா நமக்கு அனாவசியமா தானே நம்ம ஏதோ ஒரு 2 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக ஒருத்தரை பத்தி நம்ம தப்பா பேசி அப்ப வேணா நீங்க சொல்றத அவன் கேட்பான். ஆனா இதனால அனுபவிக்க போது நம்ம, அதனால அவளுடைய பாப்பம்னு நமக்கு வந்து சேரும். அதனால பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்க எப்படி கொடுத்தோம்னா, ஒரு பெரிய சுவாமி இருந்தா அவர் நம்புங்கள், நீங்க அவர் ஞானி அப்படின்னு நம்பி நமஸ்காரம் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஏன் உபநிஷ சொல்றது ஆத்மஜ்யம், ஆத்மாவை அறிந்தவர் ஆத்மஜ்யம் இல்லையா. ஆத்மஜ்யம் ஹி அர்ச்சையே, நீங்கள் அவரை அர்ச்சித்துத்தான் ஆகணும். பூஜை காமனாக இருக்கிற வரைக்கும், இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் அவளை அர்ச்சனை பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஆகையினால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்படி முண்டகோபனிஷத்துல சொல்லி இருக்கிறதுனால இப்படி அவனுக்கு இந்த சிவபக்தாள்கள் இருக்கா, சிவனடியார்கள்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம வணங்குறோம். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பரமாத்மா இருந்தாலும் ஞானி கிட்ட அவர் அதிக பிரகாசத்தோட விளங்குகிறார் அப்படின்னு அர்த்தம். நம்ம கிட்டதான் இருக்காரு. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஒரு சமயத்துலதான் சுவாசினியை பூஜை பண்ண முடியும், அவளை ஆவாகனம் பண்ணி. ஒரு சமயத்துலதான் நீங்க பிராமணனை வந்து சுப்பிரமணிய ஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம் அப்படின்னா உபாதானம் கொடுக்க முடியும் அந்த சமயத்துக்கு. ஆனா ஞானிகள் அப்படி இல்லை, அவ எப்பொழுதுமே பூஜைக்கு தகுந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சிவபக்தர்கள் இருக்கக்கூடிய அவர்கள் அவர்களுக்கு எதுதான் துர்லபம் அப்படின்னாரு இல்லையா. பவானி பட்டே, யாருடைய மனசு உன்னை பூஜிக்கிறதோ அதனால சாதிக்க முடியாதது கிம் துர்லபம்,
சாதிக்க முடியாது ஏதாவது இருக்காருன்னு. ஏன்னா அவனை பார்த்தாலே யமன் ஓடுறான். தேவர்கள்லாம் அப்படியே மணிகளை கொண்டு அவனுக்கு ஆரத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்தி எனக்கூடிய மணப்பெண்ணும் அவனை இருக கட்டிக் கொள்கிறார்கள். எல்லாம் இருக்க இல்லையா? ஆகையினால சிவபக்தியானது ரொம்ப வசதி, சிவபக்தன் ரொம்ப வசதி அப்படிங்கிற அர்த்தத்துல ஆச்சாரியார் எழுதினார். பக்ஷஸ்தாடன சங்கயா விசலிதோ வைவஸ்வதோ திர்ஜரா கோட்டீர உஜ்வல ரத்ன தீபகலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்திவதூ तनोति विकृताश्लेषं भवानीपते यच्चेतस्तव पादपं भजनं तस्येह किं दुर्लभम्. हे भवानीपते यत् यः चेतः यारुடைய மனசானது தவ பாத பத்ம பஜனம் உங்களுடைய பாத பத்மத்தை பஜிக்கிறானோ அவனுக்கு தஸ்ய இஹ கிம் துர்லபம், அவனால சாதிக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கான்னு மகாஞானியாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அருமையாக ஒரு 65வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ 66வது ஸ்லோகம். கிரீடார்த்தம் சிருஜதி பிரபஞ்சமகிலம் கிரீடாம் மிருகாஸ்தே ஜனாः யத்கர்மாச்சரதி மயா ச பவதः ப்ரீத்யை பவத்யேவ தத் शम्भो स्वस्य कुतूहलस्य करणं मच्चेष्टितं निश्चितं तस्मान् मामक रक्षणं पशुपते कर्तव्यमेव त्वया. हे शम्भो அப்படின்னா கிரீடார்த்தம் சிருஜதி பிரபஞ்சம் அகிலம். உங்களுக்கு இந்த உலகத்தை படைப்பது என்பது அகிலம் பிரபஞ்சம். அகிலம் பிரபஞ்சம்னா அகிலம்னா என்ன அர்த்தம்? விட்டு விட்டு கிளமாயிடுச்சு விட்டு விட்டு. அகிலம்னா அகண்ட பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. எப்பேற்பட்ட யூனிவர்ஸ், நமக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ் இருக்கு. அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலான்னு பேரு. அம்பாள் உண்மேஷன் ஈசோற்பன்னு விபன்னு போனாவளி. இந்த போனாவளிக்கு அம்பாள் கண்ண திறந்தானாக்கா அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்கள்லாம் வருகிறது. அம்பாள் கடை முடினா போறதுன்னு சொல்லுங்க. அப்படின்னு அநேக கோடி பிரம்மா பேர்பட்ட அகிலம் பிரபஞ்சத்தை எதுக்காக இந்த பகவான் சிருஷ்டிச்சார்? எதுக்காக சிருஷ்டிச்சார்? நம்ம இச்சத பகுஷ்யாம் பிரஜாயேய அப்படின்னு சொல்றது. தத்ருஷ்வா ததேவானுப்ராபிஷத் ததனுப்ரவிஷ்ய அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. இந்த உலகத்துக்கு ஜெகத்துக்கு கர்த்தா, பிரபஞ்சத்துக்கு காரணம் யாரு? பரமேஸ்வரன் தான். பரமேஸ்வரன் தான் இந்த ஜெகத் கர்த்தா. அவர் எதுக்காக இத சிருஷ்டி பண்ணார் அப்படின்னாக்க கிரீடார்த்தம், விளையாட்டு சேனலுக்கு விளையாட்டா வேணும் எல்லாம். அதனாலதான் லீலைன்னு தான் நம்ம சொல்றோம். இந்த உலகம் எப்படி வந்தது? ஈஸ்வரனுடைய லீலை, அம்பாளுடைய லீலை, எல்லாம் ஒரு லீலை. மார்க்கண்டேயர் ஒரு லீலை, கண்ணப்ப நாயனார் ஒரு லீலை இல்லையா? நல்ல லீலை. சுந்தர சுவாமிகள் அது ஒரு லீலை. சுந்தரர் அது எல்லாம் லீலையில வந்த விஷயங்கள். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆகியெல்லாம் பண்ணி புரியாது நமக்கு இல்லையா? ஞான சம்பந்தம் ஒரு லீலை என்ன சிவபெருமானுடைய லீலைகள். இப்படி 64 லீலைகள் பண்ணதாக ஆலாசிய புராணங்கள்லாம் சொல்றது இல்லையா? சிவபெருமானுடைய லீலைகள், இப்படி லீலைகள். அதுலதான் இந்த பிரபஞ்சமும் அவருடைய லீலை தான். லீலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுயநலமே இல்லாம இருக்கிறது தான் ஸ்போர்ட். சுயநலம் இல்லாம இருக்கணும். அது மட்டும் இல்ல, லாபம்ன்ற நோக்கே இருக்க கூடாது. இதை நான் சாதிக்கணும், இதை நான் சாதிக்க கூடாதுன்ற ஆசைகள்லாம் இல்லை. விளையாட்டு, விளையாட்டுல போய் எல்லாரோடையும் போய் பார்ட்டிசிபேஷன், ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் அப்படின்ற அளவுக்கு இல்லையா? அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இங்க தான் வந்தது. அதுக்கு பகவத் பிரம்மசூத்திரத்துல லோகவத் தொழிலா கைவல்யம் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரத்துல இதை தீர்மானம் பண்றாரு. பகவான் ஈஸ்வரனுக்கு எந்த சுயநலமும் இல்லப்பா, லாபமும் இல்லப்பா, அவர் சாதிக்க வேண்டியது எதுவும் இல்லப்பா இல்லையா? அவருக்கு சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை, அவர்கிட்ட இல்லாதது என்பதும் கிடையாது. அனாப்தம் அவாப்தவியம், அவருக்கு அடையாதது அவர்கிட்ட இல்லாதது என்பதும் ஒன்று கிடையாது, அவர் அடைய வேண்டும் என்பதும் ஒண்ணு கிடையாதுப்பா அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார் இல்லையா?
அது அவர் எதுக்காக பண்ணார்? அப்படியே இறைவன் விளையாட்டாக இந்த சிருஷ்டியை பண்ணார். எப்படி பண்ணார்? நமக்கு பூச்சி காத்து மாதிரி. இந்த உலகத்தை நம்ம எப்படி அது சொல்லிட்டு விஸ்வசிதம் இல்லையா, பரமேஸ்வரனுடைய விஸ்வசிதம் வேதாகா அப்படின்னு ऋग्वेदो यजुर्वेदो सामवेदः शिक्षा कल्पम व्याकरणम निरुक्तम छंदोज्योतिषी நியாயம் மீமாம்சை 14 வித்தியாசாரங்கள் இந்த உலகங்கள் எல்லாம் பகவானுக்கு விஸ்வாசத்து. எஸ்ய விஸ்வசிதம் வேதாக. இந்த உலகத்துக்கு காரணம் வேதம், வேதத்துக்கு காரணம் அவருடைய மூச்சு காத்து அப்படின்னு அவருக்கு மூச்சு காத்து மாதிரி எந்த ஒரு முயற்சியும் இல்லாம வந்ததுதான் விளையாட்டுன்னு பேரு. விளையாட்டா உருவாச்சு. கிரீடாத்தம் பிரபஞ்சமிலம் சுருஜசி. ஐயா, நீர் இந்த உலகத்தையே விளையாட்டாக படைத்துக் கொண்டிருக்கிறீரே என்ன அப்படின்னு நமஸ்காரம் பண்றோம் அந்த பக்தன். அதுக்கப்புறம் என்ன? கிரீடா மிருகாஸ்தே ஜனா. பாருங்க, உங்களுக்கு ஜனாக கிரீடா மிருகாக. நமக்கு மிருகங்கள், நாமெல்லாம் பிராணிகள் இல்ல. அவருக்கு விளையாட்டு பிராணிகள், பொம்மை மாதிரி. நம்ம ஆட்டொருவன் நல்ல ஆட்டுவித்தால் ஆடாதாரோ அப்படின்னு தேவாரத்துல சொல்லியிருக்காரு இல்லையா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் யாரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் யாரொருவன் உருகாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்படின்னு அப்பருடைய தேவாரம். நாமெல்லாம் பொம்மைகள் இல்லையா. அவர் என்ன பண்றாரு? நம்மள அப்படி ஆட்ட யந்திராரூடானி மாலையா அப்படின்னு பகவத்கீதையில நம்மளெல்லாம் அந்த பொம்மை அந்த யந்திரத்துல வச்சு அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய பொம்மை எப்படி பொம்மலாட்டம் பண்றோம், ஆட்டி வைக்கிறானோ அந்த மாதிரிதான் நம்மளெல்லாம் பகவானாக ஆட்டி வைத்துக் கொண்டு இருக்காரு. எத்தனை விதமான கஷ்டங்கள், எல்லாரையும் தனித்தனியா பிறந்து விசித்திரமா இருக்கு. எத்தனையோ கவலைகள் இல்லையா. ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்கலையேன்னு கவலை, ஒருத்தனுக்கு சாப்பாடு இருக்கு சாப்பிட முடியலையே கவலை இல்லையா, உனக்கு பணம் இல்லையா கவலை, உனக்கு பணம் வந்திருக்க இது எப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ராத்திரி பகலும் போய் சாயங்காலம் மீட்டிங் போறான், இந்த சாரோட பொண்ணு பாக்குறான், அந்த லாயரை பாக்குறான், இது என்னமோ ஒரு வீடை வாங்கிட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு அதுக்காக போய் இறங்கி எப்படி எல்லாம் இருக்கணும். அவன் சௌக்கியமா உட்கார்ந்து இருக்கா, எதுவும் இல்லாம வாடகை வீட்டுல இல்லையா. இப்படி ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவன் மனசுல என்ன இருக்கு, இது இல்லையான்னு. இவன் மனசுல என்ன இருக்கா, ஐயோ ஒழுக்கா எடுத்துக்கலாம், எதுக்கு இந்த வேலை எல்லாம். இப்படி எத்தனையா அல்லல்கள் இந்த உலகத்துல இருக்கு. எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. மனிதர்களுக்கு மாத்திரம் வஸ்திரங்கள் இல்லையா, அதுல ஃபேஷனு விதவிதமா போடணும், இவா ஒரு மாதிரி போடணும், அவா மிருகங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படி ஒரு படைப்பு இல்லையா. இப்படி எல்லா உலகத்துல எல்லா மிருகங்களும் அவருடைய விளையாட்டு தான். அல்ல ஜனாகா தே கிரீடா மிருகாகா. விளையாட்டிற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களுடைய விளையாட்டுக்கு பொருள்கள்லாம் வேணும்ன்றதுக்காக தான் பகவான் இருக்கு. மனுஷனை படைச்சு விட்டேன், அவளுக்கு பொருளையும் படைப்போம் விளையாட்டுக்கு அப்படின்னு. நம்ம படைச்சவரும் அவர் தான். கிரீடார்த்தம் சிருஜதி இல்லையா. பிரபஞ்சத்துல நம்மளும் இருக்காங்க இல்லையா. அதுக்கு பொருள்களையும் அவர் கிரீடார்த்தம் மிருகாகா தே ஜனாகா. நமக்கு வேண்டிய பிராணிகளையும் அதுக்காக குளிக்க வச்சார், பிறக்க வச்சார். அப்புறம் அது மட்டும் இல்ல, கர்மாச்சரதி மயாச்ச பவதஹ ப்ரீத்யை பவத்யேவ தத் மயா யத் கர்ம ஆச்சரித்தம். மயா என்னால எந்த கர்மா செய்தாலும் இல்லையா, அது எல்லாம் பவதஹ ப்ரீத்யை பவதி, உங்களுடைய பிரீத்திக்காக தான் சார். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பாருங்க, கர்ம சுத்தி வரணும், கர்மயோகம் பண்ணணும். இதெல்லாம் நம்ம எப்ப படிச்சு நமக்கு வயசான காலத்துல பகவத்கீதை படிக்கும் போதுதான் நமக்கு கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன இதெல்லாம் புரியுது. சின்ன வயசுல இதெல்லாம் புரியல. ஆனாலும் இதை ஒரு வழக்கத்துக்கு எடுத்து நம்ம பூனல் போட்ட கையனோட இந்த பெயருக்கு எப்படி நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் நம்மளோட வழக்கத்துக்கு பாருங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அழகா குடும்பமா பார்த்து சமஸ்த துரித கேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் எந்த கர்மா பண்ணாலும் சரி இல்லையா, இவனுக்கு கல்யாணத்துல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய காரியங்கள் நீங்க ஆனாலும் அது எப்படி சொல்றீங்க, பரமேஸ்வர லட்சுமி நாராயண எல்லாம் பகவத் அர்ப்பணமாக நம்ம அவருடைய பிரீத்திக்கு. ஏன் நாம சாப்பாடு சாப்பிட்ட நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அவர் கொடுத்தது. அவர் அப்படி மழையா பெய்ஞ்சு அப்படி வந்து அது தானியமாகி அந்த தானியத்தை யாரோ
எடுத்துன்னு வந்து அதை எடுத்துன்னு வந்து அவன் ஒரு இடத்துல வச்சு கிராமத்துல அதை அப்படியே கோயம்பேடுக்கு வந்து கோயம்பேட்டுல இருந்து ஊரா வந்து அதை நம்ம அதுக்கு வந்து அதை நம்ம சாப்பிடுறோம். எல்லாம் கொடுத்தது யாரு இல்லையா? பகவான் தான். எல்லாமே நாம சாப்பிட்டு ஜீவிக்கிறோம்னா அதனுடைய காரியம் என்ன? பகவான் தான். எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிரீத்திக்காகத்தானே எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அவருக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் நமக்கு பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு. வீட்டுல தனியா 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்த்து சாப்பிட்டாலே அது திருட்டுக்கு சமானம். ஏன்னா நம்ம எடுத்ததெல்லாம் பகவான் கொடுத்தது. அதனால ஒரு அதிதிக்கு போகாம அதை சாப்பிடக்கூடாது. இல்ல ஒரு மிருகத்துக்காவது போடு. அவங்க எவ்வளவு பேர் ஒட்டாசை செய்த மனுஷனுக்கு போடு. ராத்திரில ஒரு நாய்க்கு போடு. பூத்த நைவேத்தியம் பண்ணு. அது ரிஷிகளுக்கு நைவேத்தியம் பண்ணு. தேவனுக்கு நைவேத்தியம் பண்ணு. அவளுக்கெல்லாம் கொடுக்காம நம்மளா சாப்பிடக்கூடாது. பஞ்சமகா யஜ்யம் இல்லாம பண்ணக்கூடாது. ஆகையினால எல்லாத்தையும் பகவத் பிரீத்தியா பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஐயா எத்தை கர்ம ஆச்சரித்தம் பவதா பிரீத்தியா, உங்களுடைய பிரீத்திக்காகத்தான் என்று எடுத்துக்கொள். பவதியேவ அது உங்களுடைய பிரீத்திக்கு தானே சார். இல்லையா? எந்த கர்மா செய்தாலும் செய்யப்பட்டதோ அது எல்லாம் உங்களுடைய பிரீத்திக்காகவே ஆகிறது சார் அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி நம்ம கர்மாவை பண்ணும்பொழுது பரமேஸ்வர பிரீத்தி பண்ணணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, சம்போ ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம் அச்சேஷ்டிதம் நிஷ்டிதம். அது மட்டும் இல்ல, என்னுடைய சேஷ்டைகள் ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய செய்கை எல்லாம் சிரிப்பு தான். பாலபாவான்னு சாரேன்னு இது விசேஷ்டிதம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யாரு நல்லா பூஜை பண்ண முடியும்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பகவானுக்கு பூஜை பண்ண முடியுமா? எவ்வளவு சின்ன ஆளாலும் இருந்தாலும் பகவானுக்கு பூஜை இல்லைன்னு ஆயிடுமா? அது நம்மளோட விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் பண்ணணுமா? பக்தியா 2 பூ போட்டு அவர் என்ன கேட்டார்? புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னாரு. அதாவது ஒருத்தர் எனக்கு நீங்க ஒண்ணும் பண்ணலாம், ஒரே ஒரு சில்வத்தை என் தலையில போடு, அது போதும். அதை விட நான் என்ன பெரிய பூஜையெல்லாம் எதிர்பார்ப்பேன். ஒரு உதவி ஜலம் என் தலையில விடு, இதை தவிர எனக்கு பெருசா எதுவுமே வேண்டாம். இல்ல, அவளுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணிருங்க, வேண்டாம்னு சொல்ல. என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய சிரத்தை மதர்ப்பணமாக பண்ணணும். எனக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணணும் உங்க சேஷ்டையெல்லாம். அதுதான் பார்த்தேன். அந்த சேஷ்டை பாலபாவமாக இருக்கு. அம்பாள் இவ்வளவு பெரிய பூஜை பண்ணாலும் நம்ம என்ன கேட்கறோம் அம்பாள் கிட்ட? அம்மா ஏதோ சேஷ்டையா நான் பண்ணேன், ஏதோ எனக்கு கொடுத்த புஷ்பத்தை பண்ணேன். 1000 ரூல்ஸ் இருக்கு. ஒரு புஷ்பத்தை எப்படி எடுக்கணும் இல்லையா? துடு கொடுத்து வாங்கக்கூடாது, அங்கேயாவது வாங்கக்கூடாது. அப்படி நீங்க உள்ளுக்குள்ள சாஸ்திரத்துக்கு உள்ள பண்ணா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம எப்படி தைரியமா பண்ணிட்டு இருக்கோம்? எப்படி அம்பாள் இருக்கா? சிவபெருமான் கருணாமூர்த்தி இல்லையா? தட்சிணாமூர்த்தி, காருண்யமூர்த்தி. அப்படி இருக்கக்கூடியவருக்கு எனக்கு வேண்டியவன் நம்பாள் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பண்றோம் இல்லையா? அப்படி பண்றதுனால நம்ம தைரியமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த பக்தியெல்லாம் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம் மச்சேஷ்டிதம். ஸ்வஸ்ய குரு மச்சேஷிதம். என்னுடைய சேஷ்டை எல்லாம் நான் பூஜை ஜபம் ஏதோ பண்ணிட்டு இருக்கேனே, பெரிய ஆளுன்னு நினைச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனா இதெல்லாம் சேஷ்டை தான் தெரியும் எனக்கு. என்னுடைய செய்கை எல்லாம் ஸ்வஸ்ய குதூஹலஸ்ய கரணம். என்னுடைய சந்தோஷத்துக்கு அசாதாரண காரணம் காரணம்ன்ற உங்களுடைய சந்தோஷத்தின் பொருட்டு. அதனாலதான் முதல்ல பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சொல்ல போறேன். கடைசியில காயேன வாச்சா மனசா இந்திரியேவா புத்தியா ஆத்மனாவா எல்லாத்தையும் நான் நாராயணாய இது சமர்ப்பயாமின்னு போட்ட போறேன். அதனால எல்லாம் உன்னுடைய குதூகலசிய ஸ்வஸ்ய குதூகலசிய ஒரு உற்சாகம் எனக்கு ஏற்பட வேண்டும். நீ இருக்கான்ற தைரியம் தான் நான் உற்சாகமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய கண்ணை பார்க்க வைக்கிறேன், என்னுடைய மூக்கை நிகர வைக்கிறேன், என்னுடைய சாப்பிட்டது ஜீரணம் ஆக்க வைக்கிறேன், எனக்கு வேண்டிய காற்றை கொடுத்துருக்க, எல்லாமே நீ கொடுத்ததுதான். எல்லாம் நீ கொடுத்த அந்த தைரியத்துலதான் நான் இருக்கேன். என்னுடைய செய்கையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாங்குதானப்பா அப்படின்றது நிச்சயம், நிச்சிதம். இது உண்மை இல்லவா அப்படின்றது தானே தீர்மானம். ஆகையினால எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆகையினால நீங்க என்ன பண்ண தெரியுமா? தஸ்மாத் இப்பதான் பாயிண்ட்டுக்கு வராரு. இப்பதான் நான் பண்றேன் உங்களுக்கு என்ன, நீங்க உலகத்தை விளையாட்டா படைச்சீங்க, மக்களையும் விளையாட்டு பொம்மைகளாக படைச்சீங்க. எதை செய்தாலும் அது உன் ஆனந்தத்துக்கு தான் நடக்குது. நான் எந்த செய்கை பண்ணாலும் அது உன்னுடைய ஒரு என்கரேஜ்மெண்ட்ல இல்லையா குதூகலத்தினாலதான் இதெல்லாம் உறுதியாக நடக்கிறது. இப்படி இருக்கக்கூடியவரே எதுக்காக தெரியுமா?
உன்னுடைய பொறுப்பு மாமக ரக்ஷணம், என்ன காப்பாத்துப்பா. அஸ்மாத் ஆகையினால நீங்கள் என்னை காப்பாற்றுவது பயா கர்த்தவியம். ஒரு ரூல் போட்டேன். நீங்கள் செய்ய கர்த்தவியம்னா என்ன அர்த்தம்? செய்ய வேண்டியது. தல்ல பிரத்தியம் போட்டா என்ன அர்த்தம்? செய்ய வேண்டியது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியும்? கொஞ்சம் பாருங்க, அந்த உரிமை பாருங்க அந்த பக்தனுக்கு. நீ என்ன காப்பாத்தணும்னா என்ன, நீ நான் நம்பிதான் நான் போட்டுறேன். சிவபெருமான் அப்பனே நான் நம்பி நான் போடுறேன். சுந்தரமூர்த்தியா இருக்கு, என்னெல்லாம் பண்ணா இருப்பாங்க. அவர் கட்டளை எல்லாம் கொடுவாரு, அங்க வந்து கொடு, நான் இங்க தொலைச்சிட்ட ரூபாவா நீ எனக்கு திருவாரூர்ல எடுத்து கொடு. சிவபெருமான் ஓடி போய் அளவுக்கு சக்கியம் இல்லையா? ஆச்சரியமா இருக்கும். சுந்தரனுடைய சரித்திரத்துல இருக்கக்கூடிய கதைகள்லாம் படிச்சா இல்ல, அப்படி ஒரு ரெண்டுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தூது போவார் சிவபெருமான். அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? என்னடா இது, இந்த மனுஷன் எனக்கு பின்னாடி போய் இந்த சிவபெருமான் கோபான பாக்கி நாயன்மார்க்கெல்லாம் கோபமே அவருக்கு சிவபெருமான் என்ன இருக்குது அப்படின்னு பேர்பட்டதா இருக்கக்கூடிய அந்த உரிமையில வயா கர்த்தவியமேவ நாமக ரக்ஷணம். ஏ பசுபட்டே, இந்த மாதிரி பசுக்களுக்கெல்லாம் ஜீவர்களுக்கெல்லாம் பட்டி நீ தானே இல்லையா? நலமாட்டு இருக்கக்கூடியவரே, நீங்க தான் இந்த என்னை போன்றவர்களை காப்பாற்ற வேண்டும். மாமகம் ரக்ஷணம், என்னை போன்றவர்களை காப்பாற்றுவது என்பது ஏ பசுபதே துவயா கர்த்தவியம், பண்ண வேண்டிய காரியம்பா, உன்னுடைய பொறுப்பு அது. நான் என்ன உங்ககிட்ட பூர்ண சுத்தரசி தரசே நமஹா அப்படின்னு சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு உழுதுட்டேன். நீதான் இனிமேல் பற்றி ஜாக்கிரதையா என்னை கொண்டு போகணும். இது இனிமேல் ப்ராப்ளம் கிடையாது. நேர ஓடி வந்து உன்னோட போட்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. இதுக்கப்புறம் போட்மேன் கைவல்ய கை சவால் இல்லையா, உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்படி சிவபெருமானுடைய லீலைகளை 65வது 66வது பார்த்தோம். பக்ஷஸ்தாடன சங்கையா விஜலிதோ கைவஸ்வதோ நிர்ஜராஹ கோட்டிரோஜ்வல ரத்னதீபகலிகா நீராஜனம் குர்வதே திருஷ்ட்வா முக்திவதூத்தனோதி விருதா ஸ்லேஷம் பவானி பதே பஞ்சைதஸ்தவ பாத பத்மபஜனம் யச்சேதஸ்தவ பாத பத்மபஜனம் தஸ்யைஹ கிம் துர்லபம் क्रीडार्थं सृजसि प्रपञ्चमखिलं क्रीडामृगास्ते जनाः यत्कर्माचरितं मया च भवतः प्रीत्यै भवत्येव तत् शम्भो स्वस्य कुतूहलस्य कर्णं मचेष्टितं निश्चितं तस्मान् मामक रक्षणं पशुपते कर्तव्यमेव त्वया. பார்த்தோம். அடுத்தது 67வது ஸ்லோகம். இது திடீர்னு சந்தத்தை மாற்றி விட்டார். அவருடைய பணம் நமக்கு நிலையான வாழ்வு நமக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையா பண்ண வேண்டிய இந்த பக்தின்றதே ஒரு நாடாகவும் இந்த வயல்ல இருந்தா இந்த மோட்சம்ன்ற விடுதலை நமக்கு கிடைக்கிறது. இந்த நாட்டுல இருந்தா கிடைக்குது. இந்த நாட்டுலதான் சிவபெருமான்